தித்திப்பு காரம். ஸோ ஹனி சில்லி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹனி சில்லி பன்னீர் பண்ணுறதுக்கு தேவையான பன்னீர் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரெக்டாங்கிள் க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரை பண்ணும்போது ஐ ஆடட் சம் மெல்டட் பட்டர் டு இட். ஸோ இட் கிவ்ஸ் மோர் ஃப்ளேவர் அண்ட் நல்லாயிருக்கும், மோர் டேஸ்ட் த பன்னீர். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அண்ட் அதை நல்லா வந்து வதக்குறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வதக்குறேன், லைக் ராவாக இருக்கணும் ப்ளஸ் வதங்கி இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நான் வதக்கியிருக்கேன். இது கூட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட டார்க் சோயா சாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் chilli sauce, green chilli sauce and கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் கிவ்ஸ் மோர் appetizing flavor and 2 tablespoon ஹனி சில்லி பன்னீரோட மெயின் இன்க்ரீடியண்ட் ஹனி. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணி ஒரு குவிக் சாட்டே கொடுத்துட்ட பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதை போய்ட்டு ரொம்ப நேரம் ஹை அனலில் வச்சு பண்ணாதீங்க, இல்லைன்னா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தித்திப்பு காரம்.